நாங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஜெயில இருந்து தப்பிச்ச தீவிரவாதிங்க இந்த மால்குள்ள தான் இருக்காங்க. உள்ள இருக்க தீவிரவாதிங்க கிட்ட ஆயுதம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா போலீஸ் இன்னும் இங்க வரவே இல்லை. சார் ஜெயில இவ்வளவு கவனக்குறைவா இருப்பாங்களா? கைதிங்க எப்படி சார் தப்பிச்சாங்க? சார் அவங்க தப்பிச்சு போகாம எதுக்காக இந்த மால்குள்ள வந்தாங்க? ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணாங்களா? இங்க பாருங்க, எங்களுக்கு வழி விடுங்க, எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. பேரிகேட்ஸ் வைங்க, இவங்க யாரும் உள்ள வராம பாத்துக்கோங்க. ஹலோ சார், வந்துட்டேன் சார். மெயின் டோர் லாக் ஆயிருக்கு சார். அப்படின்னா எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே நடவடிக்கை எடுங்க. ஆனா கவனமா இருங்க. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் இன்னும் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புறேன். ஓகே சார். மாலோட ப்ளூ பிரிண்ட் இல்ல மேப் எடுத்துட்டு வாங்க. ஹாய் மெல்வன். ஹாய் சார். மெல்வன். எஸ் சார். எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சார் ஆனா நீங்க... ஆமா எனக்கு தெரியும், நான் போறேன்னு தான் சொன்னேன். ஆனா பிரக்யா இன்னும் அங்க போகல. பிரக்யா இல்லாம எனக்கு அங்க ரொம்ப போர் அடிக்கும். சோ நானும் அப்புறமா போறேன். பட் now I am hungry. ஓகே சார். நீ உன் குடும்ப பிரிய கூடாதுன்னு விரும்பினா நீ உடனே இங்க கிளம்பி வா. சித்தி வீணா டென்ஷன் ஆகுறாங்க. பிரக்யா இப்ப வெளியே போயிருக்கா. அபி கல்யாணத்துல இருப்பான். ஆனா சித்தி எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறாங்க? ரிலாக்ஸ் பண்ணலாம்ல. என்ன மாதிரி கூலா இருக்கணும். நாங்க இப்ப சென்ட்ரா மாலுக்கு வெளியே நிக்கிறோம். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த சில டெரரிஸ்ட் ஆயுதங்களோட இருக்காங்கன்னு நீங்க சில பேர் சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மாலை சுத்தி வளைச்சிட்டதா சொல்றாங்க. நீங்க எங்களோடவே இணைஞ்சிருங்க. நாங்க ஃபிளாஷ் நியூஸ் அப்பப்போ உங்களுக்கு கன்வே பண்றோம். ஓ காட். நான் கியாராக்காக டை வாங்க மாலுக்கு போறேன். அப்படியே ஸ்கூலுக்கு போய் அவளை பிக்கப் பண்ண போறேன். அவங்களோட இருக்காங்கன்னு நீங்க சில பேர் சொல்றாங்க. Oh, come on. Mom. சாரி மாம், எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ண வேண்டியதா இங்க உன்னோட அண்ணன் அவனோட வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம நீ என்னடானா அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ற? காதலுக்கு மட்டும் தான்மா சப்போர்ட் பண்ணுவேன். காதலுக்கு சப்போர்ட் பண்றனா நீ உன் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணும். அவனும் பிரக்யாவை காதலிக்கிறான்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா யார் பக்கம் உண்மை இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஐம் சாரிம்மா, நான் சொல்றதை கேளுங்க. உண்மை எது பொய் எது நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரக்யாக்காவும் அபி சாரும் ரொம்ப நாளாவே காதலிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அதுதான் உண்மை. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்கம்மா. வீணா பேசுறத நிறுத்திரியா? கொஞ்சமாவது என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு. ஒரு கணவன் மனைவி பிடிக்காம ஒன்ன வாழ்ந்தாலும் சரி, குழந்தைக்காக அவங்க ஒரே வாழ்க்கையில இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. கியாரா அவங்களோட மக, அவங்க ஒன்னாதான் இருந்தாகணும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. குழந்தைங்களுக்காக பெத்தவங்க ஒன்னாதான் இருக்கணும். அம்மா அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்கன்னா அவங்க யாராலையும் பிரிக்க முடியாது. நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். யார் யாரை காதலிக்கிறாங்க? மிஸ்டர் கிங் பிரக்யாக்காவை காதலிக்கிறாருன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாரா என்ன? மிஸ்டர் கிங்கும் அப்படி வந்து சொல்லல, பிரக்யாக்காவும் சொல்லல. ஏன்னா பிரக்யாக்காவும் அபிமாமாவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்த ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டாங்க. சரி, அவங்க காதலிக்கலனே வச்சுக்கலாம். ஆனா கியாரா கிங்கோட மகதானே? கியாரா மிஸ்டர் கிங்கோட பொண்ணு இல்ல. கியாரா என்னோட மாமாக்கு பிறந்த பொண்ணு. உங்களால நம்ப முடியலன்னா இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பாருங்க. மாமா அண்ட் கியாராவோட டிஎன்ஏ ரிப்போர்ட். இதை பார்க்கறதுக்காகவே வச்சிருக்கேன். கியாரா மாமாக்கும் அக்காவுக்கும் பிறந்த பொண்ணுன்னா அக்காவுக்கும் கிங்க்கும் கல்யாணமே ஆகலன்னும் போது நீங்களே சொல்லுங்க, யாரு யார் கூட இருக்கணும்? எஸ் சார். Why not? என்னாச்சு சார்? அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்கள பணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உள்ள ஏதாவது ஷோ போயிட்டு இருக்கா? இல்ல செலிபிரிட்டி யாராவது வந்திருக்காங்களா? They are terrorists. 2-3 பேர் இல்ல 6 பேர் உள்ள இருக்காங்க. உள்ள இருக்கிற ஜனங்க ஆபத்துல இருக்காங்க. அவங்களை எப்படி டாக்கிள் பண்ணலாம் நாங்க யோசிச்சிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அமைதியா இருங்க.
நில்லுங்க. உங்களுக்குன்னு நான் தனியா சொல்லமா சார்? சார் நீங்க உள்ள போக கூடாது. உள்ள சேஃப் இல்ல சார். சேஃப் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் புரிய வைக்க இப்ப எங்களுக்கு நேரம் இல்ல. உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்க வேலையை நாங்க எப்ப பாக்குறது? எங்க ப்ராப்ளம்ஸ் ப்ளீஸ் அதிகமாக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க ப்ராப்ளம்ஸ் குறைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்க என்ன கமாண்டவா? இல்ல, ஆனா என் மனைவி உள்ள இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க இருக்கிறவங்கள பல பேரோட சொந்தக்காரங்க உள்ள இருக்காங்க. அதுக்காக எல்லாரையும் உள்ள அனுப்ப ஆரம்பிச்சானா சிச்சுவேஷன் கையை மீறி போயிடும் சார். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க. நான் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எத்தனையோ தடவை ஹேண்டில் பண்ணிருக்கேன். என்ன போக விடுங்க. நீங்க யாரு? என்ன பண்றீங்க? ஐ அம் a rock star. என்ன போக விடுங்க. ஸ்டாரா? உள்ள போய் தீவிரவாதிங்க கிட்ட பாட்டு பாடி காட்ட போறீங்களா என்ன? எங்க ப்ராப்ளம் அதிகமாக்காம இங்கே நில்லுங்க. கான்ஸ்டபிள், யாராவது உள்ள போக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல உட்கார வைங்க. ஓகே? இந்த பக்கமா போறது கஷ்டம். நான் வேற வழியா தான் போயாகணும். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. என் குழந்தைங்க வெளில தனியா இருப்பாங்க. ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்க போறதுக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், பாடி எடுத்து ஓரமா போடுறேன். பாத்தீங்களா, ஓவரா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால. இதுக்கப்புறம் யாராவது சத்தம் போட்டீங்க அவங்களுக்கு இதே கதிதான். போன கொடு. கீழே இறங்கு. வா வான்றல. என்ன விட்டுருங்க. நான் எங்க அம்மா கிட்ட போகணும். ஏய், பேசாத. வாயை மூடு. என்ன விட்டுருங்க. நான் எங்க அம்மா கிட்ட போகணும். நீ சொன்னா கேட்க மாட்டல. இவளோட அம்மா இங்க இல்ல, அதான் போகணுங்கிறா. சத்தம் போடக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். கத்தாத. கோவம் வந்தா என்ன பண்ணுவோன்னு தெரியும்ல. நான் அம்மா கிட்ட போகணும். என்ன விட்டுருங்க. நான் அம்மா கிட்ட போகணும். அந்த குண்டுல அந்த பொண்ணோட பேர் இருந்துச்சு. அத நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நான் யார் சாகணும்னு முடிவு பண்றனோ அவங்க கண்டிப்பா செத்துதான் ஆகணும். அந்த பொண்ணை காப்பாத்தனல்ல, அப்படின்னா அவளுக்கு பதிலா இப்ப நீ செத்துப்போ. வாயமுடே. உன்னை போக விட்டா இங்க இருக்கிற எல்லாருக்குமே தைரியம் வந்துடும். தைரியசாலிகள் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த குண்டு உனக்குத்தான். உன்னை ஒரே அடியா நான் மேல அனுப்பிடுறேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடாதீங்க. போடுங்க. அடிக்காதீங்க. அவரை விட்டுருங்க ப்ளீஸ். எந்திரிங்க. எந்திரிங்க. இதுக்கப்புறம் இவன் எந்திரிக்க மாட்டான். ஒரே அடியா மேல அனுப்பிடுறேன். இப்ப எங்க அண்ணன் காத்துல பறந்து வந்து உன் புருஷனை கொல்ல போறாரு. நீ பாத்துக்கிட்டே இரு. எலும்பு நொறுங்க போற சத்தம் எப்படி கேக்குதுன்னு மட்டும் பாரு. இவனை இவ புருஷன் சொல்றா. பார்த்தா தெரியலையா? இவ கல்யாண கோலத்துல இருக்கா. ஆனா நெத்தியில குங்குமம் இல்ல. இன்னைக்குதான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் கல்யாணம் நடக்கல. ப்ளீஸ் எந்திரிங்க. என்ன விட்டுட்டு போய் அவனை சீக்கிரம் பிடிங்க. ஏங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்ககிட்ட பேசதான் வந்தேன். என்கிட்ட பேச நாம பேசுறதுக்கு எதுவும் இல்லை. என்னால உங்ககிட்ட பேச முடியாது. நான் தான் அப்பவே போனை கட் பண்ணி உங்களை இன்சல்ட் பண்ண. அது கூட புரியல உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சுது. நீ போனை கட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உனக்கே பிடிக்கல, நான் ஏன் பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என் மனசு உருகிடுச்சு. அதுக்கப்புறம் என் மனசு என்கிட்ட அவ உன்னை இன்சல்ட் பண்றதுக்காக போனை கட் பண்ணல,
அவ உன்கிட்ட ஃபோன்ல பேச விரும்பல, உன்னை பார்த்து பேச விரும்புறான்னு சொல்லிச்சு. அதான் வந்துட்டேன். இல்ல என்னால உங்ககிட்ட பேச முடியாது. நீ பேசிதான் ஆகணும். இல்ல அது வந்து அத பத்தி பேச முடியாது. எதை பத்தி பேச மாட்டேன்? எதுவும் சொல்ல மாட்டேன். ஏய், ஏன் பேச மாட்டேன்? நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன சீட்டிங் பண்ணீங்க. சீட்டிங்கா? என்ன ட்ரிங்க் பண்ண வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதுனால தான் நீங்க என்ன சீட்டிங் பண்ணி நீங்க. சாரி டு டிஸ்டர்ப் யூ. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். யூனோ, மேரேஜ்ல சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது. சீட்டிங் இருந்துச்சுன்னா அங்க லவ்வே இருக்காது. அம்மா நீ யாரு? நான் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன். ஒரு நிமிஷம், நீ சாருக்கு ஃபேன்னா எனக்காக இதுக்கு பேசுற? இது வரைக்கும் உங்க விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தேன். இப்போ நான் என் விஷயத்த சொல்லணும்ல. சார், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இவங்கள மாதிரி நான் நீங்க சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எப்பவுமே என்ன பாசமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். சார், நான் ரெடியா இருக்கேன். நீ இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அட, அவரு நோன்னு தான் சொல்லுவாரு. அவரோட பதில் நோ தான். அட, நீங்க எதுக்கு சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நீங்க என்ன சாரோட ஃபேனா? நான் ஃபேன் கிடையாதுன்னா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் யாரு? கல்யாண பொண்ணு. அப்புறம் நான் இவரோட நான் யாரு? நீங்க கூட வாங்க வாங்க. I love my fan. I love you sir. நீங்க வாங்கன்றல வாங்க. Bye sir. சீக்கிரமா வாங்க. நான் இங்க கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக வரல. உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்தேன். என்ன கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க? ஏய், முக்கியமான கேள்வி கேட்கறதுக்காக வந்தேன். இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இதுதான் சரியான டைமா? பேசுறதுக்கு சரியான டைம்னு எதுவும் இருக்காது. முதல்ல நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்ச, ஆனா நான் டைம் கொடுக்கல. இப்போ நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்க. எதுவா இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாமே. நீ சொன்னதுனால தான் நம்ம கல்யாண ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு வந்தேன். நீ சொன்னதுக்காக தான் நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அதுவும் முழுசா ரெடியாகி காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா வேற ஜோன்ல இருந்த. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அப்படின்னா அங்க இருந்து எதுக்காக நீ கிளம்பி வந்துட்ட? என் மேல அப்செட்டா இருக்கியா? என்ன ஆச்சு என்கிட்ட சொல்ல. இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட போய் சொல்லி என்னையே கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க? அப்புறம் இந்த பிளான்ல பிரபாவும் த்ரிஷாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. த்ரிஷா நீ ட்ரிங்க் பண்ண வச்சிருக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. இல்ல 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 இல்ல, நீ அந்த ட்ரிங்கை தெரியாம குடிச்சிருப்ப. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். யாரும் உனக்கு கொடுக்கல. ஆனா ஒண்ணு, பிரபாவும் த்ரிஷாவும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க? நீங்க தான் மேரிட் ஆச்சே. நீ மேரிட் எல்லாம் கிடையாது. நீ என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீயும் கிங்கும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் தான் உன்கிட்ட சொல்லல. ஒருவேளை நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன கண்டிப்பா ஃபேஸ் பண்ண மாட்ட. என்னை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். என்னை விட்டு தள்ளி இருப்பேன்னு நினைச்சுதான் நான் இதை உன்கிட்ட சொல்லல. இந்த விஷயத்த பேசலாம் தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீ குடிச்சிருந்த, போதையில இருந்த. அதனாலதான் நான் பேசாம வந்துட்டேன். ஆனா நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்ச விஷயத்த நீயே என்கிட்ட பேசின. நீயே என்கிட்ட வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னேன். நான் இப்ப போகணும். நீ எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணாத. நான் ஏதாவது உங்ககிட்ட இம்பார்ட்டண்டா பேசும்போது எனக்கு வேலை இருக்கு, நான் இங்கிருந்து போகணும்னு போயிடுறேன். ஆனா இப்போ நான் உன்னை போக விட மாட்டேன். எதுக்காக எல்லார்கிட்டயும் கிங் உன்னோட புருஷன்னு சொல்லிட்டு இருக்க? கியரா என்னோட மகங்கிற விஷயத்த நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஒருவேளை நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நாம 3 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்திருப்போம். இந்த மாதிரி டெரரிஸ்ட் கிட்ட இந்த மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அவன் இந்த கல்யாணத்தை உனக்காக பண்ணிக்கல, கியாராக்காக பண்ணிக்கிறான். நீ எங்கேயும் போக மாட்டே. எப்போ என் பக்கத்துலயே தான் இருப்ப கியாரா. அம்மா, நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? நான் உங்க மகதா, எப்போ உங்க கூட தான் இருப்பேன். பிரக்யா, ப்ளீஸ் என்னோட காதலையும் என் மக மேல நான் வச்சிருக்க பாசத்தையும் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு சொந்தம் இல்லாததை நீங்க. இப்படி எல்லாம் பேசாத பிரக்யா. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். நான் கோவமா கேட்டு பார்த்துட்டேன், பாசமா கேட்டு பார்த்துட்டேன், ரெக்வெஸ்ட் பண்ண பறிச்சிடுவேன் கூட சொன்னேன். ஆனா உன் மனசு மாறவே இல்லைல்ல. நான் கலைச்சு போயிட்டேன் பிரக்யா. இதுக்கு மேல என்னால முடியல. நான் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியும். உன்னை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. ப்ளீஸ் என் கையை பிடிச்சிரு. ப்ளீஸ், எனக்கு உன் துணை தேவை. வேண்டாம்
சொன்னா கேளுங்க. இப்படி பண்ணாதீங்க. நீங்க கியாராவை கூட்டிட்டு போகாதீங்க. எனக்கு இன்னும் உன்னோட பெர்மிஷன் தேவையில்லை. வற்புறுத்த முடியாது உங்களால. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். புரிஞ்சிருச்சு பிரக்யா. எனக்கு தான் உன்னோட துணை தேவை. ஆனா உனக்கு நான் தேவையில்ல. சரி ஓகே பிரக்யா. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை ரொம்ப காதலிக்கிற ஒருத்தர் தான் உனக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருந்தாங்கிறத நீ எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீங்க எங்க போறீங்க? நில்லுங்க, நில்லுங்க. ஹலோ, எல்லாரும் எங்க இருக்கீங்க? இதோ நான் வந்துட்டேன். என்ன வந்து பிடிங்க, வாங்க. சத்தம் போடாதீங்க. நான் சில் பண்றேன். விளையாடலாமா? எங்க இருக்கீங்க? ஹாய். தனியா வந்திருக்க? வேற யாரும் இல்ல? என்ன துப்பாக்கியை பிடிச்சி நின்றுட்டே இருப்பீங்களா? ஷூட் பண்ண மாட்டீங்களா? ஷூட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? சீக்கிரம் ஓடு. என்னடா பாத்துட்டு இருக்க? போய் அவங்கள புடி. என்ன இதெல்லாம்? இந்த மாதிரி எப்போது நடக்கும்போது உங்க ஹீரோ தனத்தை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப சொல்லு. இதெல்லாம் பண்றதுனால என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? இந்த 7 வருஷத்துல நடந்ததெல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. 7 வருஷத்துல என்ன ஆச்சு? இந்த 7 வருஷத்துல என்ன ஆச்சுன்னு அப்படி மாறிடும்னு சொல்றேன். நானும் ஆரம்பத்துல இந்த 7 வருஷத்துல நிறைய நடந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சது. ஆனா ஒரு விஷயம் நடந்தது. நம்ம பேரு மாறிடுச்சு. நாம மாம் அண்ட் டாட் ஆயிட்டோம். நமக்கு ஒரு குட்டி மக இருக்கா இல்லையா? என்ன சொல்ற? ஆமா தானே? நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கேராவோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். டெஸ்டோட ரிசல்ட் என்னவா இருந்திருக்கோன்னு நீ நினைக்கிற? பாசிட்டிவ். நல்ல வேலை, இப்போவது ஏத்துக்கிட்டியே. அவ என்னோட மக. எங்க உடம்புல ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா உன் மேல எனக்கு கோவம் வருது. இத்தனை வருஷம் சரி விடு. நடந்தது நடந்துருச்சு. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம். ஜஸ்ட் லைக் ஒன் ஃபேமிலி. நாம ஃபேமிலி கிடையாது. நீங்க தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதை மறந்துட்டீங்களா? ஆமா, நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் நானும் பண்ணிக்கிட்டேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க கணவன் மனைவி. ஆனா எங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் நடக்கல. தனுவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு என்னோட பேரை கொடுக்கணும்னு தனுவோட அம்மா கடைசியா ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் நானும் தனுவை பார்த்துக்கிறேன், அவளுக்கு என் பேரை கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் அவளுக்கு என் பேரை மட்டும்தான் கொடுத்தேன், என் மனசை கொடுக்கல. நாங்க தனித்தனியா தான் இருப்போம், தனித்தனி ரூம்ல தான் இருப்போம். அதாவது நீயும் கிங்கும் இருக்கிற மாதிரி. இது பாரு, உன்ன மாதிரியே நான் கல்யாணத்தோட எல்லா சத்தியத்தையும் காப்பாத்துவேன். நான் யாரையும் என் வாழ்க்கையில வரவிடல. நான் எப்பவுமே ஒன் உமன் மேனா தான் இருந்திருக்கேன். சாரி, இருந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கப்புறமும் நான் அப்படிதான் இருப்பேன். ஒன் உமன் மேன்.